கிடக்க தெரிவிக்கலாம். நல்லா 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 கரங்களை தட்டலாமே இல்லையா? எல்லாரும் கரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கடைசியில் அங்கே எங்கேன்னு சுத்தி இல்ல என்னவே காம்பேரிங் பண்ண வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க கூப்பிட்டுருந்தேன் வரல இல்லையா இன்னைக்கு, அதனால நம்மளே நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்ன மாதேஷ் ஓகேவா? பார்த்தா தெரியுதா ஓரளவுக்கு? சரி, அடுத்த ஒரு பாட்டு நம்ம கேட்க போறோம். இந்த பாட்டுல இல்லையா ரொம்ப ஒரு அழகான ஒரு பாட்டு, உறவுண்டு கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம் இல்லையா? அந்த உறவு வேற யாரும் இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டேன் என்று சொல்லி கூட அருமையான பாப்பா ரொம்ப அழகா ஆடுனாங்க. நானும் சின்ன வயசுல இருந்து ட்ரை பண்றேன். எல்லாம் யாரு பேசுறது இல்ல, எல்லா டான்ஸும் வருது, ஆனா இந்த பரதநாட்டியம் மட்டும் வரமாட்டேங்குது. அடுத்த முறை நானும் ஒரு வெல்கம் டான்ஸ் ஒன்று ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்து ரொம்ப என்னுடைய முட்டிங்கால் சைஸோட இல்ல, ஆனா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆடுறாங்க. நானும் தினந்தோறும் போய் ஒவ்வொரு கிலோ சிமெண்ட் எடுத்து நான் பூசிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அந்த அளவுக்கு குதின்னு குதிச்சு அங்க இருக்கிற இடத்தை எல்லாம் பயங்கரமா குழி தோன்ற அளவுக்கு பயங்கர ஒரு எஃபெக்டிவா ஒரு டான்ஸ் ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. அதைத்தான் நம்ம அடுத்ததான் நம்ம பார்க்க போறோம். அந்த பாட்டுடைய பேர் என்ன தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? குட்டி குட்டி பிள்ளைகள் ஆடுது, என்ன பாட்டுன்னு தெரியுமா? சும்மா மஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு பாட்டு ஒண்ணு இருக்குது. என்ன பாட்டு? அம்மா அம்மார்கள்லாம் என்ன சொல்லுங்க, சும்மா மஸ்தாவா அப்படின்னு சொல்லிட்டு கூட என்ன வாழ வைப்பாரு இல்லையா? அவருடைய பிள்ளைகளை அவர் ஒருபோது கைவிட மாட்டார். ரொம்ப அழகா வாழ வைக்கிற ஒரு தகப்பனா இருக்கிறார். அதனால இப்போ ரொம்ப குட்டி குட்டி பிள்ளைகள் எல்லாம் வந்து ரொம்ப அழகா இப்போ இந்த நடனத்தை ஆட போறாங்க. எல்லாரும் கண்டு கழிங்க. தேவனுடைய நாம மகிமைப்படுவதா. சேனாதிபதியாக முன் செல்வாரே, யூதாவின் சிங்கமாக கர்ஜிப்பாரே, உன்னையும் என்னையும் வாழ வைப்பாரு. சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு, எல்லா சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு, நல்லா கெத்தாத்தான் மாற்றிடுவாரு, தலையதான் நிமிர செய்வாரு. சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு, எல்லா சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு, நல்லா கெத்தாத்தான் மாற்றிடுவாரு, தலையதான் நிமிர செய்வாரு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. மியூசிக்க மாத்துப்பா, ஸ்டைல ஏத்துப்பா, சோகத்தை விடுப்பா, எல்லாம் மாறும்பா. மியூசிக்க மாத்துப்பா, ஸ்டைல ஏத்துப்பா, சோகத்தை விடுப்பா, எல்லாம் மாறும்பா. யோசேப்பின் சாட்சியதா திரும்பி பார்த்தாலே தீமையை நன்மையாக மாற்றின தேவனப்பா. யோசேப்பின் சாட்சியதா திரும்பி பார்த்தாலே தீமையை நன்மையாக மாற்றின தேவனப்பா. சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு, எல்லா சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு, நல்லா கெத்தாத்தான் மாற்றிடுவாரு, தலையதான் நிமிர செய்வாரு. சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு, எல்லா சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு, நல்லா கெத்தானா மாற்றிடுவாரு, தலையதான் நிமிர செய்வாரு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா,
விடுப்பா வைலன்ஸ் வேண்டாம்ப்பா பிரசன்ஸ் தேடுப்பா மூமெண்ட் போடுப்பா சைலன்ஸ் விடுப்பா வைலன்ஸ் வேண்டாம்ப்பா பிரசன்ஸ் தேடுப்பா தேவிட பார்த்தாலே ஆட்டம் பாட்டத்தோடு தேவ சமூகத்தையே சுமந்து வந்தானே தேவிட பார்த்தாலே ஆட்டம் பாட்டத்தோடு தேவ சமூகத்தையே சுமந்து வந்தானே சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு எல்லாம் சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு நல்லா கெத்தாத்தான் மாற்றிடுவாரு தலையத்தான் ஒரு செய்வாரு சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு எல்லாம் சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு நல்லா கெத்தாத்தான் மாற்றிடுவாரு தலையத்தான் ஒரு செய்வாரு அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லு, அப்படியே நில்லு. இல்ல என்ன டான்ஸ் இல்லையா? நல்ல நல்ல ஒரு கரத்தை தட்டிருங்க பாக்கலாம், கரம் தட்டிருங்க. இல்ல எவ்வளவு அழகான ஒரு டான்ஸ் இல்ல, ரொம்ப ரொம்ப அழகா, ரொம்ப கியூட்டா, ரொம்ப இதுக்கு மேல என்ன வார்த்தை நம்ம சொல்லலாம்? நீங்க ஏதாவது வார்த்தை வச்சிருக்கீங்களா? அக்காமார்கள் உள்ள வந்து உட்காரலாம், இடம் இருக்குது நிறைய. அண்ணாமார்கள் அப்படியே நீங்க வந்து உள்ள வந்து உட்கார்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும், பிள்ளைகளுக்கு உற்சாகமா. எல்லாரும் உள்ள வாங்க பார்க்கலாம். ரொம்ப அழகா சொன்னாங்க, நல்லா இன்னும் நல்லா கரத்தை தட்டிடலாமா? அவ்வளவுதானா? இந்த இந்த பிள்ளைகளுக்கே கேட்கலையா நீங்க கரம் தட்டுறது? பின்னாடி இருக்கிற அம்மாமார்கள்லாம் தட்ட மாட்டேங்கிறீங்களா? ஐயாமார்கள்லாம் ரொம்ப ரொம்ப அழகா, ரொம்ப அழகா ஆடுனாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரியா, எல்லாரும் உங்களுக்கு தான் கரம் தட்டி இருக்கிறாங்க. வெரி குட் வெரி குட். போங்க பாங்க போங்க பாங்க. எனக்கும் ஆடணும்னு ஆசையெல்லாம் இருக்குது, ஆனா என்ன பண்ண முடியல, என்னால ஆடவே முடியல. யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா? யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்றதுக்கு இருக்கிறாங்களா? என் மனைவி மட்டும்தான் அப்படியே நகர்ந்து வர்றாங்க, நகர்ந்து வர்றாங்க, ஏதோ ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ஹெல்ப் பண்ண சொல்லலாம். அவங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் எனக்கு கொஞ்சம் கத்து கொடுக்கட்டும். அதுக்கப்புறமா நான் ஆடி பழகுறேன். நாட்டுப்புற பாட்டுக்கு நம்ம வந்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு நாட்டுப்புற பாட்டுனா பிடிக்கும்? பாட்டிமாவுல நாட்டுப்புற பாட்டெல்லாம் பாடி இருக்கிறீங்களா? இதான் இங்க எல்லாம் ரோஸ் கலர்ல புடவை கட்டி இருக்கிறாங்களே பாட்டிமா அவர்கள், எங்க அது? எல்லாருமே சரி, எல்லாருமே நாட்டுப்புற பாட்டு கடைசியா பாடுறேன்னு இருக்கிறாங்க. இப்ப ஆட போறாங்க, கவனிங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் என்னென்ன வார்த்தை நாங்க வந்து கேட்க போறோம். சரியா? இப்ப நாட்டுப்புற பாடலுக்கு இது பண்ணிடலாம். எல்லாம் கரங்களை தட்டி வரவேற்கலாமா பிள்ளைகளை? நல்லா கரம் தட்டி வரவேற்கலாம். சொல்ல வந்தேங்க, நாட்டுப்புற பாட்டு ஒண்ணு பாட வந்தேங்க.
சரி, இப்ப வந்து அந்த பாட்டுக்காகத்தான் ஆர்டருக்கு வந்திருக்கிறாங்க. பெத்தலகே மூரினிலே இயேசு பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு குரூப் ஒன்று வந்திருக்குது. பாய்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. பார்த்தாலே டெரரா இருக்கிறானுங்க. டேனிஷ் பேட் பெத்தேல் நினைச்சிட்டு இருக்கிறாங்களா? அதெல்லாம் கிடையாது. இது ஒரு பெத்தலகே இல்லையா? இது வந்து இது போச்சு. பிள்ளைகள் வருவாங்க. எல்லாம் நல்லா கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி வரவேற்கலாம். விண்ணாள்பவரே மண்ணாள வந்தாரே, நமக்காக நம்மிடையே தெய்வம் இங்கே பிறந்திருக்க, பண்டிகையை கொண்டாடுங்களே. பெத்லகேமின் நகரினிலே மாடடையும் குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே. பெத்லகேமின் நகரினிலே மாடடையும் குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே. கொண்டாடுவோம், வாங்க கொண்டாடுவோம், ஆனந்தமா நாம கொண்டாடுவோம். பெத்லகேமின் நகரினிலே மாடடையும் குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே.
மறுபடியும் கலக்கிட்டாங்க இல்லையா? நல்ல கரங்களை தட்டுங்க. நல்ல கையை தகப்பனே, தட்டணும். அப்பதான் பிள்ளைகளுக்கு இன்னும் நல்ல உற்சாகம் வரும் இல்லையா? ஏன் நான் வந்து அங்க நின்று பார்த்துட்டே இருக்கிறேன். இந்த ஸ்டேஜ் போட்ட அண்ணா இப்படி அடியில பார்த்துட்டே இருக்கிறேன். என்னடா அடியில ரொம்ப நேரமா பாக்குறாருன்னு பார்த்தா அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, இந்த பசங்க ஆடுற ஆட்டத்துல இந்த ஸ்டேஜ் என்ன ஆகுது, ஒரு சேக் ஆகுது, ஏதாவது கம்பி கிம்பி விளையிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். இல்லண்ணா ப்ளூக்காரண்ணா செட்டுக்காரண்ணா உங்களை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் பிஸியா இருக்கிறாரு போல இருக்குது. அடிக்கடி எட்டி எல்லாம் பார்க்காதீங்க. இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் இல்ல, நாளானைக்கு ஒரு குரூப் ஒன்று வரப்போகுது. ரொம்ப மோசமான ஒரு டெரரான ஒரு குரூப். சரியா? இப்ப வந்து இவ்வளவு நேரம் நல்ல டான்ஸ் ஆடினாங்க, ரொம்ப அழகா டான்ஸ் ஆடி ரொம்ப மகிழ்வித்தாங்க. இப்ப வசனம் சொல்ல போறாங்க. சரியா? ஒரு குட்டி பாப்பா வந்து இப்ப வந்து வசனம் சொல்லுவாங்க. இல்ல சரியா? குட்டி பாப்பா வரீங்களா? வாங்க குட்டி பாப்பா வாங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் குட்டி பாப்பாவை கூப்பிட்டேன். ஆதியாகவும் குட்டி பாட்டியை கூப்பிடலாமா? குட்டி பாட்டிய நீங்க போயிருங்க. குட்டி பாப்பாவெல்லாம் வாங்க பாக்கலாம். நீங்க வாங்க. குட்டி பாட்டி வந்து வசனம் சொல்லிட்டு இருந்தா என்ன பண்றேன்? பிங்க் கலர் கட்டி இருக்கிற எல்லாரையும் கவனிங்க. அவங்க எல்லாருமே பாட்டிமார்கள் தான். கர்த்தருக்கு பயந்த வழிகளில் நடிக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன். கர்த்தரின் பிரியாசத்தை நீ சாப்பிடுவான், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகிருக்கும். சங்கீதம் 128:1-2. நல்ல கையை தட்டி இருக்கு பார்க்கலாம் இல்லையா? எவ்வளவு அழகா சொல்றா. பைபிளை பார்க்காம சொல்றான்னு எவ்வளவு பெரிய விஷயம். வெரி குட் வெரி குட். அடுத்த அக்கா வாங்க. அடுத்தவங்க வந்து சொல்றீங்களா? நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்றார். மத்தேயு 1:21. நல்ல கையை தட்டிருங்களேன் இல்லையா? எவ்வளவு அழகா சொல்றா. கை தட்டிருங்க. இங்க உட்காந்து இருக்கவங்க பேச்சு சத்தம் இல்ல, உள்ள மேக்கப் பண்றவங்க சத்தம் போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல கொஞ்சம் அமைதியா இருக்கு சொல்லுங்க. அந்த பக்கம் இன்னொரு பாப்பா வந்து சொல்ல போறா. சரியா? இன்னொரு பாப்பா. அதுக்கு அடுத்து அழகான படைப்பே அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு பாட்டுக்கு நடனம் ஆட போறாங்க. அவங்க ரெடியா இருந்துங்க. பயமா இருக்குதான், மறந்துருச்சான். கை தட்டி இருங்க பாக்கலாம் அந்த பிள்ளைக்கும். இல்லையா? பரவாயில்ல, அதை சொல்றதே உண்மையை சொல்றா. பயமா இருக்குது அப்படின்ட்டு முன்னாடி வந்து சொல்லி இது பண்ணவே கிடையாது. சரி, வெரி குட் வெரி குட். அடுத்தது அழகான படைப்பு. ரெடி ஆயிட்டீங்களா? கண்ணு இங்க வாங்கன்னு. அழகான படைப்பேன்னு என்னது அது? அழகா ஆண்டவர் இந்த உலகத்தை படிச்சாரு, உங்களையும் என்னையும் எல்லாரையும் படிச்சாரு இல்லையா? அத பத்தி அவர்தான் படிச்சாரு. ஆமா, அவர்தான். ஏதோ குரங்குல இருந்தெல்லாம் வந்தான்னு சொல்லிட்டு இருக்காங்களே ஒரு குரூப். இல்ல ஆண்டவர் தான் நம்மளை உருவாக்குனாரு, அவர்தான் நம்மளை சிருஷ்டித்தார் இல்லையா? எப்படி சிருஷ்டித்தாருங்கிறீங்க? இப்படி எல்லாம் கேட்டா நான் என்ன பண்றது, ப்ரிப்பேரே பண்ணாம அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கிறீங்க. சொல்லுங்க மகளே, எப்படி சிருஷ்டித்தாரு? ஏதோ மண்ணினாலயா? ஓ, அவருடைய சாயல்ல தான் நம்ம இருக்கிறோம். அவருடைய சாயல்ல அவரை போலவே நம்ம இருக்கிறோமா? அப்ப கண்ணாடியில பார்த்தா அவரை பாக்குற மாதிரியா? ஓ, அது மாதிரியான ஒரு பாட்டை தான் இவங்க டான்ஸ் ஆட போறாங்களா என்ன? ஓ, சரி. அப்ப நல்லா கரங்களை தட்டி வரவேற்கலாமா? எல்லாரும் வரவேற்கலாம். கொஞ்சம் அண்ணா மாதிரி நல்லா கரம் தட்டி நம்ம வரவேற்கலாம் பிள்ளைகளை. நல்லா கரம் தட்டி. படைப்பே அட அமுதே, உனக்கென்ன கோவமா? பொன் முகத்தின் சிரிப்பே, ஓ முகத்தில் இது என்ன சோகமா? சத்தியத்தை நீ புரிஞ்சா அதுல பெரும் அதிசய காத்திருக்கு. அது சொல்லும்படி நீ நடந்தா உனக்கு பெரும் புதையலை காத்திருக்கு. மலரே கண்ணீர போல சிறையே சோகத்தை படைப்பே படைத்தவரை பார்த்து உன் மனசெல்லாம் ஒதுக்கிட்டு சோகத்தை மறந்துட்டு இயேசுவை நீ பாடு. வாழ்க்கையில் உள்ள சோகம் எல்லாம்
குட் வெரி குட் வெரி குட். எல்லாம் நல்லா நல்லா உற்சாகமா கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். வெளியில இருக்கிற அண்ணா அக்கா, இங்க உள்ள இருக்கிற எல்லா அண்ணா அக்கா எல்லாருமே உற்சாகமா நம்ம கரங்களை தட்டிடலாம். இப்பதான் ஒரு ஃபோன் கால் ஒண்ணு வந்துச்சு. சரியா? என்ன வந்துச்சு? எனக்கு ஒரு ஃபோன் கால் ஒண்ணு வந்துச்சு. என்னன்னா சாண்டானா தெரியுமா? கிறிஸ்துமஸ் தாத்தா வந்துட்டு இருக்கிறாராம். சரியா? ஏதோ இங்கிலாந்துல இருந்து வந்துட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனால ஃபிளைட் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இப்பதான் உள்ளுக்குள்ள போயிருக்குதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா அந்த தாத்தா வரப்போறாரு, அடுத்தது வரப்போறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டான்ஸ் ஒன்று நம்ம பார்க்க போறோம். என்னன்னா வானம் விட்டு பூமி வந்து பாலன் பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்க்க போறோம். ரொம்ப குட்டி குட்டி பிள்ளைங்க மறுபடியும் வர போறாங்க. வந்து ரொம்ப அழகா அவங்க டான்ஸ் பண்ண போறாங்க. அதனால நம்ம எல்லாருமே கரங்களை தட்டி இல்லாம கையை தட்டினா தான் வருவாங்களாம். இப்பதான் சொல்லிட்டு இருக்கிறேன் கையை தட்டினா தான் வருவாங்கன்னு. அதுக்குள்ள வந்துட்டாங்க. நல்லா கையை தட்டிடலாமா? இவ்வளவுதானா? சிறுமாட்டு தொழுவில் பிறந்தார் எங்கள் ராஜன். பாலம் விட்டு பூமி வந்த பாலன். சிறுமாட்டு தொழுவில் பிறந்தார் எங்கள் ராஜன். கன்னிமணி வயிற்றில் பாலனாக வந்து திட்டவில்லையான அதிசய செய்தி நம்ம எல்லோருக்கும். கூடிடுவோம் புகழ் பாடிடுவோம், ஆடிடுவோம் மகிழ்ந்தாடிடுவோம். கூடிடுவோம் புகழ் பாடிடுவோம், ஆடிடுவோம் மகிழ்ந்தாடிடுவோம்.
எல்லாம் நல்லா கரங்களை தட்டி இருங்க பார்க்கலாம். ரொம்ப அழகா இல்லையா? இந்த பிள்ளைகளை பார்க்கும் போதே நம்மளும் அந்த வயசுக்கே போயிடலாம் அப்படின்னு எல்லாம் தோணுது இல்ல இல்லைங்களா? கரெக்டா? எல்லாம் யோசிக்கிறாங்க. பாக்கியமாவெல்லாம் எங்க அது இல்லையா? ஆமா, அந்த வயசுலயே இருந்தோம்னா நம்மளும் இல்ல அப்படியே கொஞ்சம் நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு ரொம்ப அழகா இருந்திருக்கலாம். ஆனா பார்த்தா இன்னைக்கு எது இடுப்புனே தெரியாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நாளுக்கு நாள் பழகி பெருகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்ப நம்ம ஒரு நல்ல நான் ஏற்கனவே சொன்னேன் தாத்தா வந்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு, இப்ப தாத்தா வந்துட்டார். சரியா? தாத்தா வர்றாருன்னா ஏன் அங்க பாக்குறீங்க, இங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க? எல்லாம் நல்லா கரந்தட்டுனா, நல்லா கையை தட்டினா தாத்தா வருவாராம் இல்லையா? அந்த டான்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தாத்தாவை ஒரு சின்னதா ஒரு 2 நிமிஷம் மட்டும் 2 பேட்டி எடுக்கலான்னு இருக்கிறேன். நல்லா கவனிங்க. அவர் எங்க இருந்து வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு ஒரு சில விஷயங்களை மட்டும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்த இயேசுவின் பிறப்பின் நாடகத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். சரியா? தாத்தா வர போறார். குட்டி தாத்தாவும் வந்திருக்காரு. ஓ, தாத்தா பேரனையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துருக்காரு. குட்டி தாத்தா குட்டி தாத்தாவையும் கூட்டிட்டு வந்து இன்னொரு குட்டி தாத்தா இருந்தாரு, இந்த இடத்துல நின்று ஆடிட்டு இருந்தாரு. சரி, நல்ல கரம் தட்டி கரங்க. கிறிஸ்மஸ் இப்போ வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் இப்போ வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரே, gift நமக்கு தருவாரே, அவருடன் ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். Happy Christmas, Christmas தாத்தா. Happy Christmas, Christmas தாத்தா. புது துணியோடு அம்மா அப்பா துணையோடு சர்ச்சுக்கு நாங்க போவோமே, baby Jesus பாட்டோமே. எந்த நாளும் புது பாட்டு அவர் தருவார், அளவில்லா அன்பாலே நிறைத்திடுவார். Happy Christmas, Christmas தாத்தா. Happy Christmas, Christmas தாத்தா. கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரே, gift நமக்கு தருவாரே, அவருடன் ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். வண்ண விளக்குகள் மின்னிட, எங்கும் மகிழ்ச்சி பொங்கிட, இயேசு பிறந்த நாளிலே ஜாலியாக ஆடலாம். நீங்க சொன்ன advice எல்லாம் கேட்டுக்கலாம், அவர் அன்பில் என்றுமே வாழ்ந்திடுவோம். Happy Christmas, Christmas தாத்தா. Happy Christmas, Christmas தாத்தா. கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே
தேங்க்யூ தாத்தா. தாத்தா இடத்துல தாத்தா இப்ப வந்து உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசணுமா, அதனால அவர் பேசுற மொழிகள் உங்களுக்கு புரியாது சரியா, அதனால வந்து நான் வந்து டிரான்ஸ்லேட்டரா இருக்க போறேன் சரியா, மொழி பெயர்ப்பு நான் பண்ண போறேன். அதனால எல்லாருமே நல்லா கவனிங்க, அவர் என்ன பேசுறாருங்கிறத குறிச்சு கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். சரி, நான் வந்து இங்கிலாந்து தேசத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். எனக்கு இந்த சின்ன பிள்ளைங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இங்க கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க, அது மட்டும் தான் எனக்கு பிடிக்கல. அதே மாதிரி கேட்டு பக்கத்துல இருக்கிறாங்க, ஆனா உள்ள வந்து உட்கார்ந்தா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவங்க வந்து கேட்டு பக்கமே நின்னுட்டு என்ன முறைச்சு பாக்குறாங்க அப்படிங்கிறாரு. கேரள ரோட்ல இருந்து முத்தம் கேட்டு இருக்கிறாங்க கிறிஸ்துமஸ் தாத்தாட்டு இருக்கு. வெரி குட் நல்ல பையன் சொல்றாரு. நீங்க ஏன் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இவ்வளவு ஒரு, நீங்க வந்தா மட்டும் ஏன் இவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இந்த பிள்ளைகளுக்கு? ஓ, அதனாலதான். ஏன்னா இயேசுவின் அன்போட, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்போட என்ன பண்றாருன்னா எல்லாருக்குமே பரிசு கொடுக்கிறாரா, அதே மாதிரி எல்லா சாக்லேட் கொடுக்கிறாரா, அவங்க விரும்புகிற எல்லாத்தையும் கொடுக்கறதுனால அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. அப்படியா? எல்லாத்துக்கும் சந்தோஷமா? ரொம்ப பிடிச்சிருக்கா அவரை? ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆனா பின்னாடி இருக்கிற அம்மா ஐயாவெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. ஓ, கிளாஸ்மேட். எல்லாம் கிளாஸ்மேட் இல்லையா, எல்லாம் ஒரே ஏஜ் கேட்டகரிங்கிறதுனால என்ன பார்த்தா பொறாமையா இருக்குது அப்படிங்கிறாரு இல்லைங்களா? ஓ, குட் சில்ட்ரன், ரொம்ப நல்ல பிள்ளைகள். ஆனா பின்னாடி இருக்கிறவங்க மட்டும்தான் கொஞ்சம் பொறாமையா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்றாரு. எஸ் ஆமான்னு சொல்றாரு. எப்ப கிளம்ப போறீங்க? இன்னைக்கு கிளம்பிடுவாரா? ஆனா நாளானைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குதா. நாளானைக்கு காலையில 5 மணிக்கு சர்ச்சுக்கு வர போறாரா. அதே போல நாளானைக்கு சாயந்தரமும் இங்க ஏதோ ஒரு நிகழ்ச்சி, அது அந்த நிகழ்ச்சிக்கும் அவர் வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்றாரு. அதனால எல்லாரும் வருவீங்களா அவரை பாக்குறதுக்கு? வெளியில இருக்கிற அண்ணாமார்கள் வருவீங்களா? எல்லாரும் வருவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. கேட்கவே இல்லையா அவருக்கு? சத்தமே கேட்கலையா? வருவீங்களா? எல்லாரும் வருவீங்களா? பின்னாடி இருக்கிறவங்க வருவீங்களா? உங்களை தாங்க கேட்கிறேன். பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் வருவீங்களா? நன்றி. தேங்க்யூ. இப்போ மறுபடியும் நல்ல கரங்களை தட்டி இல்லாம கிறிஸ்துமஸ் தாத்தாக்கு கரங்களை தட்டிடலாம். இப்போ வந்து கிறிஸ்துவின் பிறப்பு நாடகத்தை இது பண்றதுக்காக பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து அதை சிறப்பா பண்ணுவாங்க. நல்ல கரங்களை தட்டி பிள்ளைகளை வரவேற்கும்.